குறைந்தது அவர் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதாவது வில்லிவாக்கத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவரு. பொதுவாக ஒரு எம்எல்ஏ வரவர் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி பண்ண போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. இவர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அண்ணா நகரில் காட்டுறாரு. ஓட்டு கேட்க வரும்போது அவர் வேன்ல எல்லாம் ஏறவே இல்லைங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தமிழ்நாட்டிலே நடந்து சந்திச்ச வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணது இவர் தான். எல்லா தெருவிலையும் நடந்து பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவங்களுக்கு வேண்டிய கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. தயவு செய்து அதே ஆதரவு இருக்கட்டும். உங்க கொள்கை நான் தயவு செய்து கேட்டு வந்துருங்களேன். நாங்க இந்த கட்சி விட்டு விளைக்கிறோம். கொள்கை கிடையாது அவங்க கிட்ட. கார்த்திக் மோகன் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிளஸ்ட். அண்ணா நகர் எப்படி கிடைச்சதோ நாங்கள் வெளியாக்குறது அப்படி பண்ணோம். இப்போ அண்ணா நகரில் அவர் தூங்கி எஞ்சா ஜெயிச்சிருவார். பாப்பாவை தூக்குனாரு, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாரு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா வீட்டுக்கு வாங்கம்மான்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் பார்க்க. நாங்களாம் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் பண்றோம். நாங்கள் கட்சி பாகுபாடு பார்க்கலன்னா தேமுதிக, அவர் திமுக, நாங்களே ஒரு குடும்பம் தான். அதனால அவங்க குடும்பம் தவறு இல்லைங்க. ஆனால் இந்த தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகனோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? மிக சிறப்பாக இருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் அனைத்து கட்சியும் இருக்கிற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே, தேமுதிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் வில்லிவாக்கம் தொகுதியில் பரவலாக இருக்கும். அதெல்லாம் இப்போ சிறப்பாக பிரச்சாரம் சிறப்பாகவும் இருக்குது. வெற்றி பெறுவார். எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 ஓட்டில் வெற்றி பெறுவோம். நல்ல வேட்பாளர். நல்லா ஏற்கனவே அவங்க அப்பா நல்லா செஞ்சுருக்காரு அண்ணா நகரில். அதே பணியை இங்கே தொடர்ந்து செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கார்த்திக் மோகன் தான் ஜெயிப்பார் இந்த தொகுதியில். ஒரே வாரத்தில் கார்த்திக் மோகனை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல படித்தவர், பண்பாளர், எளிமையாக பழகக்கூடியவர். யார் போய் படம் பேசலாம், பழகலாம். என்ன குறைனாலும் கேட்குறாரு. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது கூட என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கூட நின்று கேட்குறாரு. அது என்ன நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அதனால் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. கண்டிப்பாக ஃபீல்ட் ஒர்க் நல்லாயிருக்கும். அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா வில்லிவாக்கம் என்ன தேவையோ கண்டிப்பாக செய்வார். சார் அருமையாக போயின்னு இருக்கு. மக்களுடைய எழுச்சி அருமையாக இருக்குது. குறைந்தது அவர் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இங்கே மக்களுடைய எழுச்சி அருமையாக இருக்கிறது. 2வது தேர்தல் நாள் அறிவித்ததிலிருந்தே அவருடைய பணி காலையிலிருந்து இரவு வரை மக்களை நேரடியாக சந்திக்கிறார். வாகனம் மூலமாக போகிறதில்ல, கால்நடை பயணமாகவே நடந்து ஒரு வீட்டுக்கு சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றார். அதுதான் அவருடைய சிறப்பே. ஓகே, அவரை ஒரு வாரத்தில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கார்த்திக் மோகன் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மிக 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 எளிமையானவர், அன்பாக பழகக்கூடியவர். யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போவே அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை நோட் பண்ணிக்க சொல்கிறாரு. 2வது இளைஞர்களுக்கு வேண்டிய அந்த விளையாட்டு சாதனங்கள், உங்களுக்கு வருங்காலத்தில் மைதானங்கள் அமைத்து அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. குடும்பமாக சேர்ந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறான்னு ஒரு கருத்து ஒன்று இருக்கு. ஆமாம், அது எங்கள் இதில் திராவிட முன்னேற்ற கட்சியை குடும்ப கட்சின்னா அவங்க சொல்கிற குடும்ப கட்சி கிடையாது. குடும்பத்தில் எல்லாருமே அனைவருமே பாடுபட்டு திராவிடத்தை வளர்க்குற கட்சி தான் குடும்ப கட்சி. அதனால அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க திராவிடத்தை சார்ந்தவங்க தானே. கார்த்திக் மோகன் மக்கள்லாம் இந்த தொழிலில் எல்லாரையும் சந்திக்கிறாரா? மக்கள்கிட்ட எப்படி பழகுறாரு? நல்லா பழகுறாரு சார். ஒரு தெருவுக்காக போயிட்டு ஓட்டு கேட்டிருக்கோம். நாங்களும் போயிருக்கோம், கூட வந்திருக்காரு. எல்லா இடத்துலையும் நின்று மக்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நின்று கேட்குறாரு. என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு சொன்னால் அதை நம்ம சரி பண்ணலான்னு சொல்கிறாரு. அதனால் மக்களோட இயல்பாக பழகுறாரு. எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறாரு. எல்லாரோடையும் இயல்பாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பார். மக்களோட ஆதரவும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. குடும்பமாக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். கார்த்திக் மோகன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குடும்பம்னா எல்லாம் ஒன்று தானேண்ணா. குடும்பமே அரசியல்ன்றது ஒரு தொழில் மாதிரி தான். இப்போ மற்ற ஃபேமிலியில் டாக்டராக இருந்தால் டாக்டராக தான் இருப்பாங்க. இப்போ அரசியல்லையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஜெயிச்சு வந்தால் மக்கள் நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் அவங்களும் ஓட்டு கேட்குறாங்க, பண்ணுறாங்க. இது எல்லோரும் இயல்பாக நடக்கிறது. நான் நின்னாலும் அதான் நான் பண்ணுவேன். நான் கவுன்சில் நின்னாலும் சரி, எம்எல்ஏ நின்னா என் ஃபேமிலி எனக்காக ஓட்டு கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக அது குடும்பத்தோடு சேருன்றது இது கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இவர் இருக்காருன்னா இவங்க அண்ணன் தம்பி கேட்பாங்க, என் அண்ணன் தம்பி கேட்பாங்க, அக்கா தங்கச்சி கேட்பாங்க. கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கிறது, எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான் சார். பொதுவாக வில்லிவாக்கத்தை பொறுத்தவரைக்கும் திமுக கோட்டை சார். லாஸ்ட் 5 வருஷமாகவும் சரி, அதுக்கு முன்னாடியே சரி, திமுக தான் அதிகமாக இங்கே ஜெயிச்சிருக்கு. திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது இந்த வேட்பாளர் கார்த்திக் மோகன் அண்ணாவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, பொதுவாக ஒரு எம்எல்ஏ வரவர் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வேற. இவர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அண்ணா நகரில் காட்டுறாரு. நான் அண்ணா நகரில் பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்தா வில்லிவாக்கத்தை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னும் போது மக்கள் அதை ரொம்ப வரவேற்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் அங்கே பண்ணியிருக்காரு, அதை பார்க்குறாங்க. சோஷியல் மீடியாலும் சரி, ஒரு ஸ்கூலும் சரி, அங்கே அம்ஜிக்கர்லையும் சரி, ஒரு பட்டா கொடுக்குற விஷயமாலும் சரி, அவ்வளோ பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வில்லிவாக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக பண்ணுவாங்கன்ற மதியில் இருக்கிறப்போ ரொம்ப வரவேற்பு பெற்றார் கார்த்திக் அண்ணா. அவரை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கார்த்திக் மோகன் என்னவோ தெரில. ஆக்சுவலி என் பேரும் கார்த்திக் சார், நான் சொல்லிடுறேன். என்னவோ தெரில, நம்ம வீட்டில் ஒரு அண்ணா நின்னா எப்படி இருக்கும்,
நம்ம கார்த்தியானா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே சொன்னார். எம்எல்ஏ பார்க்காதீங்க, என் ஃப்ரெண்டாக பாருங்க, ஒரு பிரதராக பாருங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. அப்படி தான் நினைக்கிறோம். யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் சரி, ஒரு உரிமையாக இந்த எம்எல்ஏ பார்க்குற மாதிரி இல்லை, கார்த்தியானா அப்படின்ற மாதிரி ஒரு வேவ் போயிட்டு இருக்கு வில்லிவாக்கம் ஃபுல்லாகவே. மக்கள்கிட்ட பழகுற விதமா இருக்கட்டும், எப்படி பழகுறாரு கார்த்திக் மோகன்? இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்ட மாதிரி பார்க்கல. இந்த வேட்பாளர்கிட்ட நாங்கள் எல்லா வித்தியாசமாக நிறைய பார்க்குறோம். ரொம்ப திருவிழா மாதிரி இருக்குது இந்த வில்லிவாக்க தொகுதி. அதாவது இளம் வேட்பாளர்ன்றதால என்னன்னு தெரியாது, திருவிழா மாதிரி இருக்குது இந்த வில்லிவாக்க தொகுதி. குடும்பமா சேர்ந்து இந்த தொகுதியில வந்து பிரச்சாரம் பண்றான்ற ஒரு கருத்து இருக்கு, எப்படி பாக்குறீங்க? மக்கள்கிட்ட அது இன்னமும் ஒரு நம்பிக்கையை தான் சேர்த்துருக்கு. ஒரு வேட்பாளர் பொதுவாக எலெக்ஷன் அப்போ எனக்கு ஓட்டு போடுங்க கேட்டு போகிறது வேற. என் ஹஸ்பண்ட் நிற்கிறாரு, என் அண்ணன் நிற்கிறான், என் தம்பி நிற்கிறான் அப்படின்னு வீட்டிலேருந்து சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஒய்ஃப் எல்லாரும் வந்து கேட்குறப்போ ஒன்றும் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்குது. விமர்சனம் பற்றிலாம் பேச வேணாம், அது பதில் வந்து மே 4 தெரிஞ்சிடும். மிஞ்சி போனால் ஒன்றும் 2 நாள் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப் இருக்குது. மே 4 தெரியும் யார் எந்த கட்சி யார் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதான் யாரோ ஒருத்தர் கூட போட்டிருந்தா சொல்லிட்டு இருந்தேன், அந்த கட்சி மற்ற கட்சிலாம் வந்து அப்ரோச் பண்ண முடியல, ஒரு இதை தாண்டி ஒரு லெவல் தாண்டி எங்களை கிட்ட போக முடியல. பட் கார்த்திகேயன் அப்படி இல்லை, எனி டைம் வந்து வீட்டுக்கு வாங்க, அங்கே ஒரு ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறாரு, ஈஸி டு அப்ரோச்ன்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே வந்து அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸும் சரி, எங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு இதை தான் மாற்றணும்னு நினைக்கிறோம். நல்லா அன்பாக பார்க்குறாரு. ஓகே. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா பண்ணுறாரு. இறங்கி ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணுவார். ஓகே. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஓகே. மற்றபடி அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க கார்த்திக் மோகன்? தங்கமான மனிதர். ஓகே. அதாவது வில்லிவாக்கத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர். ஓகே. அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். ஓகே. அதனால் மக்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே. எல்லாரும் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, குடும்பமா சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. கார்த்திக் மோகன் எப்படி இருக்குது அது? குடும்பமாக தான், எல்லாமே குடும்பமாக தான் பண்ணுவாங்க. இப்போ நான் நின்னாலும் என் குடும்பம் தானே பண்ணுவோம், எனக்கு சப்போர்ட் பண்ணல. அது மாதிரி அவர் குடும்பம் அவருக்கு பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. மக்களுக்கு நிறைய தொண்டு செய்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா என் அனுபவத்தில் அவங்க ஃபாதர் எனக்கு நல்லா தெரியும். அவர் இந்த அண்ணா நகர் தொகுதியிலலாம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த முறை அவரை வில்லிவாக்கம் தொகுதிக்கு போட்டியிருக்கிறாங்க. நாங்கள்லாம் வில்லிவாக்கத்தான் இருக்கிறோம். ஆனால் அவர் நல்லா பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்போ போன முறை மழை வந்தப்போ அதே மாதிரி கொரோனா பீரியட்லலாம் கார்த்திக் மோகன் வந்து நிறைய மக்களுக்கு தொண்டு செஞ்ச மாதிரி எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஓட்டு கேட்க வரும்போது அவர் வேன்லெல்லாம் ஏறவே இல்லைங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மற்றவங்க வரும்போது வேனில் தான் அப்படியே பிரச்சாரம் பண்ணிக்கின்னு ஓட்டு கேட்டுக்கின்னு வணக்கம் போட்டுக்கின்னு போவாங்க. இவர் நடந்தே வந்தார். எங்களுக்கு இந்த ராஜமங்கலத்தில் மொத்தம் 12 தெரு இருக்குது. குறுக்கு தெருவெல்லாம் சேர்ந்து நிறைய பெரிய பெரிய தெருவு. இதெல்லாம் வந்து குறுக்கு தெருவில் சின்ன சின்ன தெருவிலெல்லாம் அவர் நடந்தே வந்தார். அதே மாதிரி பாபா நகர் உள்ள அந்த பக்கம் போகும்போது பெரிய பெரிய தெருங்க, அங்கேயும் நடந்தே போகிறாரு. அவர் கால் வலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன். நானும் கண்ணால் பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை வச்சு பார்க்கும்போது நல்லது செய்வார், வில்லிவாக்கத்துக்கு ஒரு விடிவு காலம் உண்டு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேங்க. சொல்கிறவங்க சொல்லுவாங்க தம்பி, அதாவது தாவேக்கான்றது அவங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு கட்சி தான். என்ன வரைக்கும் நான் சொல்லணுமான்னாக்கா, இப்போ இளைஞர் பசங்க வந்து சின்ன சின்னவங்க, அவங்களுக்கு என்ன தெரியாது, அனுபவம் பற்றி தெரியாது, அரசியலை பற்றி தெரியாது. அவங்க ஏதோ கத்துறாங்க, போகிறாங்க, அவர் கூடவே சுற்றுறாங்க. ஆனால் ஒரு அனுபவம் உள்ள ஆளாக வந்து அரசியலுக்கு வந்தால் தான் மக்களுக்கு ஒரு தொண்டு செய்ய முடியும், நல்லது பண்ண முடியும். இப்படி எதுவுமே தெரியாமல் திடீர்னு வந்துட்டாக்கா அவங்க என்ன செய்வாங்கன்றது அவங்களுக்கே கன்ஃபியூஷன். உண்மையிலே சொல்கிறாங்க. இது வேணுமென்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அனுபவம் தான் மெயின். அனுபவம் இல்லாத ஒரு இது வந்து என்ன தான் படிச்சிருந்தாலும் பண்புள்ளவாக இருந்தாலும் அனுபவம் இல்லைன்னாக்கா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அனுபவம் ரொம்ப 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 முக்கியமானது. தமிழ்நாட்டிலே வந்து நடந்து சந்தித்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணது இவர் தான். எல்லா தெருவுலையும் நடந்து பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு கம்ப்ளீட்டாக. ஓகே. இந்த தொகுதியில் எல்லா இடத்துல நல்லா இருக்கும். தளபதியை விட அதிக ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தொகுதியில் இருக்கட்டும், கார்த்திக் மோகன் வந்து குடும்பமாக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன தவறு? இப்போ அவர் நிற்கிறாரு, அவங்க அம்மாவோ மனைவியோ அவங்க அப்பாவோ பிரச்சாரம் பண்ண என்ன தவறு? ஒன்றும் தப்பு இல்லைங்களே. இப்போ நாங்களாம் கூட போகிற அனந்தம் மாதிரி தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து கட்சி பாகுபாடு பார்க்கலன்னா தேமுதிக, அவர் திமுக. நான் கட்சி பாகுபாடுகளை மண்ணின பாருங்கள், இழைகள்லாம் வந்து நின்றுட்டு நாங்கள் அந்த மாதிரி வந்து நாங்கள் குடும்பம், நாங்களே ஒரு குடும்பம் தான். அதனால் அவங்க குடும்பம் பண்ணுறது தவறு இல்லைங்களே. தொடர்ந்து 60-70 வருஷமாக இருக்கிற கட்சி திமுக. இன்றைக்கி தாவேக்கா பார்த்தீங்கன்னா நேற்று வந்த கட்சி. அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து 6 முறை ஆட்சி பண்ணியிருக்காங்க. குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும், சொல்லுவாங்க தான். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. எங்களுக்கு விமர்சனன்றது வரதான் செய்யும். எதிர்கட்சின்னா அப்படி தான் விற்பாங்க. வைக்கலைன்னா அவங்களும் வேறு ஒன்றும் இல்லையா சார்,
அவங்களுக்கு வேறு பாயிண்ட்டே கிடையாது இல்லை. எதனா ஒன்று சொல்லணும், அவ்வளோதான். அவர் கருப்பாக்குறாரு, இவர் சிவப்பாக்குறாரு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அவங்களுக்கு வேண்டிய கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. தயவுசெய்து அதே ஆதரவு இருக்கட்டும். உங்கள் கொள்கை என்னன்னு தயவுசெய்து கேட்டு வந்துருங்களேன். நாங்கள் இந்த கட்சி விட்டு விளைக்கிறோம். கொள்கை கிடையாது அவங்கக்கிட்ட. எங்ககிட்ட கொள்கை இருக்குது, செய்த சாதனைகள் இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறோம். அவங்க எதனா செய்யணும் சொல்லுங்கள். வில்லிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகன் வேட்பாளர் போட்டியிடுறாரு திமுக சார்பா, எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கும் சார். வந்திருந்தார் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வந்து, நல்லா இருக்கு. இஸ் ஜென்டில்மேன், நல்லா படித்தவர். திமுகவில் தாவேக்கில் இருந்து நிறைய பேர் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க கார்த்திக் மோகன் தலைமையில் அப்படின்னு பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க, அங்கே இருக்கிற இளைஞர்லாம் வந்து தற்கூரியாக இருக்கிறாங்க அப்படின்னு. உண்மைதான். ஆனால் அதுலேயும் வந்து படித்த இளைஞர்கள்லாம் வந்து சிந்திக்க ஆரம்பித்து, இவருடைய போக்கு சரியில்லை, இவர் குடும்பத்தையே காப்பாற்றாதவர் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்ற போக்கெல்லாம் இப்போ சிந்திச்சு பார்த்து படித்த இளைஞர்கள்லாம் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாங்க. நேற்று கூட 150 பேர்கிட்ட வந்து இணைஞ்சிருக்காங்க நம்ம வேட்பாளர் முன்னாலேயே. அதாவது வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்து இளந்தோழராக எங்களுக்காக வேட்பாளராக இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அண்ணா நகர் தொகுதியில் 10 வருஷமாக வந்திருக்காரு. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம்லாம் இருக்கிறதுனால எங்கள் வில்லிவாக்கம் தொகுதிக்கு இன்னும் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய செஞ்சுருக்காரு, அண்ணா நகர் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்காரு. எங்களுக்கு என்னென்னாக்கா வில்லிவாக்கம் தொகுதியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன 5 வருஷத்துல நிறைய செஞ்சுருக்காங்க. இன்னும் மேலே மேலே அதுக்கிட்ட எதிர்பார்க்குறோம். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இளம் வேட்பாளர், அந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது அவர்கிட்ட. அது செய்வார்ன்ற நம்பிக்கையும் 100% இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி வேட்பாளரை பார்த்தது கிடையாது. எல்லாருடைய பேசுறது பழகிறதுலேருந்து, குழந்தைங்கலேருந்து, பெரியவங்கலேருந்து, ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்துலேருந்து எல்லா வீட்லேயும் 100% இதுவாக இருக்காரு. ப்ரோ, கார்த்திக் மோகன் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிளஸ்டு. அண்ணா நகர் எப்படி கிடச்சிதோ நாங்கள் வில்லிவாக்கத்தில் அப்படி பண்ணுறோம். இப்போ அண்ணா நகரில் அவர் தூங்கி எஞ்சா ஜெயிச்சிருவார். அந்த மாதிரி வில்லிவாக்கத்தில் அவர் எப்போ இருந்தாலும் காலையிலேருந்து தான் வாக்கிங் போவார். ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் இதே இந்த மற்ற எம்எல்ஏஸ்னா இப்போ ஆதவர்ஜுன் எங்கேயோ இருப்பார். இப்போ நாங்கள் ஒரு விஜயை பார்க்கனா கூட ஒரு நாள் ஆகும் போயிட்டு வரதுக்கு. பட் இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆக்சஸ் ஃப்ரீயாக பார்க்கலாம். எப்போ வந்தாலும் வீட்டுக்கு ஆல்வேஸ் வெல்கம், எப்போவுமே டோர் ஓப்பன். அவர் எப்போவுமே வில்லிவாக்கத்தே இருக்கார் ப்ரோ. நாங்கள் வரதுக்கு முன்னாடி வந்துடுவார். ஈவினிங் 10 o'clock ஆனாலும் இருப்பார். நைட் அவர் தூங்குது 12 o'clock. எப்படி வராருன்னே தெரியல, அவ்வளோ உழைக்கிறார். மக்கள்கிட்ட பழகிற விதங்கள்லாம் எப்படி ரொம்ப அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஹைஃபை, ரொம்ப பாஷானது இருக்கிறதே தமிழ்நாட்டில் 3rd பணக்காரங்கன்றாங்க. பட் அவர் எங்கிட்ட கை கொடுக்கும்போது கை கொடுத்து கை கட்டி பிடிச்சிரா ஹக் பண்ணுறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இவர் என்னடா அண்ணன் இப்படி பேசுகிறாரு, கை கொடுத்து ஃபேமிலிக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் எங்கள் பாப்பாவை தூக்குனாரு, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா வீட்டுக்கு வாங்கம்மான்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பார்க்க. ஜனங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அதனால அவர் என்ன பொய் சொன்னாலும் எடுப்படாது. அதனால அவர் பேச வாய் திறந்தாலே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னு வச்சுக்க, தற்கூரின்றதுக்கு 100% அவங்கெல்லாம் ஒரு இது எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்காங்க. அதனால ஆதவ அர்ஜுனை பற்றி பேசுறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவும் தெரியல. அவர் பேசுறது பெரிய விஷயம் தெரியல, அவரை பற்றி பேசுறது பெரிய விஷயமா அங்கே இருக்கல. அதனால ஆதவ அர்ஜுனால யாருன்ற மாதிரி தான் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப இதுவாக பேசினாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பு இதுவாக இருந்தது. இப்போ 2000 ரூபாய் சொன்னது இன்னும் பெண்களுக்கு வந்து திமுக ஆட்சி மேலே இன்னும் ஒரு நம்பிக்கையும் ஒரு பெண்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2000 ரூபான்னு சொல்கிறது எப்படா இது அலௌன்ஸ் பண்ண, எலெக்ஷன் முடிஞ்சு வின் பண்ண பிறகு எப்போ அலௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இந்த 8000 ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கூப்பன், அதையும் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி இருக்க சொல்ல திமுக ஆட்சி கண்டினியூவாக தொடர்ந்து வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது எங்களுக்கு. குடும்பமாக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்து. அதுதான் பிரதர் வெல்கமே. இப்போது ஆதவ அர்ஜுன் இருக்காரு, 5 வயசில் அவங்க அம்மா செத்துட்டாங்கன்றாங்க. 5 வயசு என்ன தெரியும், எவ்வளோ பெரிய போய் சொல்கிறாரு. இவங்க என்னன்னா அரசியல்னாலே குடும்ப அரசியல் தான். அக்கா வராங்க, அம்மா வராங்க, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. அவங்க எப்படின்னா இதுதான் குடும்ப அரசியல். இப்போ அண்ணன் இருக்கட்டும், ஸ்டாலின் அண்ணன் இருக்கட்டும், எல்லாருமே குடும்ப அரசியல் தான் பண்ணுறோம். எங்கள் வட்டச்செயலாளர் இருக்கட்டும், எங்கள் கவுன்சிலர் இருக்கட்டும், எல்லாருமே குடும்ப அரசியல் தான். என் ஒய்ஃபு எல்லாமே நாங்கள் பரம்பரை திமுக. தங்கமான மனுஷன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவர் அண்ணா நகர் தொகுதியில் இருந்தால் இப்போ வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்திருக்கிறாரு. ஓகே, மக்கள் அவர் சொல்லியிருக்காரு நல்லது செய்கிறேன், அவங்க என்ன குறை சொல்லி நான் செஞ்சு தரேன், இந்த குறை வர சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்பி நாங்கள் வாங்க போகிறோம். நாங்கள் எதிர்கட்சினா ஏடிஎம்கே சொல்லுவோம். தாவேக்கா ஒன்றுமே இல்லை. அவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே தற்கூரிஸ் தான். எந்த ஐடியாவில் எந்த நாலேஜும் இல்லை. சும்மா விசில் வச்சுட்டே போகிறாங்க, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க ஒரு இதுவும் இல்லை. தாவேக்கால நிறைய தொண்டர்கள் கார்த்திக் மோகன் தலைமையில் திமுக கூட்டணி. ஆமாம், டெய்லியும் வந்துட்டே இருக்காங்க. டெய்லியும் 100 மெம்பர்ஸ் வராங்க. எனக்கே 100 பேர்ல 150 பேர் எவ்ரிடே ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்கே இம்பார்ட்டன்ஸ் தரல, அங்கே அவங்களுக்கான ரெகக்னேஷன் இல்லை சொல்லிட்டு எங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் டெய்லியும் அண்ணா வீட்டாண்ட போங்க, ஒரு 100 to 150 இருப்பாங்க. நல்லது செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே ஸ்டாலின் தலைமையில் தான் ஆட்சி மறுபடியும் அமையணும்னு நான் விரும்புகிறேன். கார்த்திக் மோகன் மக்கள்கிட்ட எப்படி பழகுறாரு? அருமையாக பழகிறாரு, ஃப்ரெண்டாக பழகிறாரு. வீட்டுக்கு சேர்ந்து நடந்து போய் அம்மா பெண்கள் கிட்ட மரியாதையாக பழகிறாரு.
நல்லது செய்வார் நம்பிக்கை, எங்கள் ஓட்டு அவருக்கு தான். ஓகே, குடும்பமா சேர்ந்து பிரச்சாரம் பண்றாருன்னு ஒரு கருத்து ஒன்று இருக்கு கார்த்திக் மோகன். எப்படி பாக்குற, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு குடும்பம்னா இப்போ நான் இருக்கேன்னா எனக்காக என் பிள்ளை எல்லாம் அவங்க எனக்காக தான் செய்வாங்க, அந்த கணக்கோட தான் பார்க்கணும். ஏன் மற்றவங்களும் அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே, இதில் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் சரியாக பண்ணுறாரு.